டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது கோயம்புத்தூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி மிக தெளிவாக பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வையில? இந்த கோவை மாவட்டம் இந்த கொங்கு மண்டலத்தினே ஒரு இதய பகுதி அப்படின்னு சொல்லலாம். நான் எல்லாருமே கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறது அவ்வளவு பெரிய ப்ரெஸ்டீஜா ஜெயிச்சேன். கோயம்புத்தூர்ல ஜெயிச்ச கொங்கு மண்டலத்தை ஜெயிச்ச மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற தேர்தலில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாத ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம். சேலத்துல கூட ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. பட் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல. அதுக்கு மெயின் ரீசன் வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் அவரோட கிரவுண்ட் ஒர்க்கு பிளஸ் ஏடிஎம்கே இங்க ஸ்ட்ரக்சர்லேயே ரொம்ப ஸ்ட்ராங். எப்படி திமுகவுக்கு ஒரு சென்னையும் அதிமுகவுக்கு ஒரு கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு. பிளஸ் திமுகவுக்கு வந்து அந்த தேர்தலில் வேற ஃபேக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு கொடுத்தது. குறிப்பா மக்கள் நீதி மையம் எப்படி சென்னையில வந்து அதிமுக பலவீனப்படுத்தினாங்களோ கோயம்புத்தூர்ல வந்து திமுக பலவீனப்படுத்துறாங்க. அதான் நம்ம இப்போ பண்ற அனாலிசிஸ்ல அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கு. முதலில் மேட்டுப்பாளையம் தொகுதி, அப்புறம் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, அப்புறம் வால்பாறை. ஓகே, இந்த ஸோ இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்திலிருந்து ஆரம்பிப்போம். இந்த மேட்டுப்பாளையம் தொகுதி என்பது வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ஆதிக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த ஊட்டி அந்த சைட்ல கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இந்த பிளெயின்ஸ் வரும்போது காங்கிரஸ் ஆதிக்கம் வருது. ப்ளஸ் இந்த கோயம்புத்தூரே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் வரதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிஸ்ட் பெல்ட்டாக தான் இருந்தது. அப்போ அதில் காங்கிரஸ் ஒரு சின்ன ஓட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா கேரள அரசின் ஒரு பிரதிபலித்தாங்க. இப்போ கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்ட் வர்சஸ் காங்கிரஸ் இருக்கு, அந்த மாதிரி இங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எம்ஜிஆர் வருவது வரை அவங்க டாமினண்டா இருந்தாங்க. இங்க திமுக வந்து 71 தேர்தலில் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கிறாங்க, MC தோயாமணின்னு. அதற்கு பிறகு அதிமுக ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு பெரிய அளவு அதிமுக வந்ததால அவர் மலையாளின்ற அந்த ஒரு லிங்க்ல அப்படியே வந்ததால அவர் அதிமுக டாமினேஷன் வந்து இந்த பகுதியில் ரொம்ப நல்லாவே இருக்கு. 71 தொடங்கி தொடர் வெற்றியில் அதிமுக இருந்தாங்க. 89 கூட இங்க திமுக வெற்றி பெறல, காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. 96 தான் இங்க திமுக ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஜெயிக்கிறாங்க. 96 இந்த வேவ்ல ஜெயிக்கிறாங்க. 96க்கு அப்புறம் அதிமுக தொடர் வெற்றியில் இருக்காங்க. வெவ்வேறு கேண்டிடேட்ஸை போட்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை. இதுல வந்து இப்போ 2011 பொசிஷன் எப்படி இருக்கு பார்த்தோன்னா, 2011 அதிமுக வேட்பாளர் திரு ஓகே சின்னராஜ் இவங்க வந்து 54% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. 2000 பி அருண்குமார் இவர் வந்து 96 திமுக வெற்றி பெற்ற வேட்பாளர். அவர் வந்து கிட்டத்தட்ட 39.5%. ஒரே வேட்பாளர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த கனெக்டட் இருந்தே இருக்கு. அப்படி இருந்தாலும் அவரோட 40% அந்த தோக்கல் எலெக்ஷன் கூட வாங்குறாங்க. அந்த ஏற்பாடு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்றாங்க. பட் அதிமுக ஸ்ட்ரக்சரிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் இந்த 54 39.5 டிஃபரன்ஸ் வருது. மூன்றாவது இடத்துல பாஜக, அவங்களுக்கு இங்க 3% ஓட்டு இருக்கு. அடுத்து 2016 தேர்தல் அப்படின்னா சின்னராஜ் வந்து 44.4%. அந்த தேமுதிக கூட்டணி போன பிறகு அதிமுக தனி சென்றது 44.4%. அப்ப திமுக வந்து வேற வேட்பாளர் சீட்டு கொடுக்குறாங்க. அவர் வந்து இவர் அருண்குமார் எடுத்த சீட் எடுக்கல, 36.7 சீட் ஓட்டு எடுக்கிறாரு. இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அன்னைக்கு வந்து மக்கள் நல கூட்டணி கண்டஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு 13,000 ஓட்டு எடுத்திருக்காங்க, 6.3%. பாஜக வந்து ஒரு 5% ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 10,000 ஓட்டு. நாம் தமிழர் முதல் தேர்தலில் 1,500 ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. இப்போ 2021 தேர்தலில் பொறுத்தவரை இந்த 44-5 சேரும்போது 49 வாங்கணும் அதிமுக ஐடியில. ஆனா இவங்க 46.7% ஓட்டு எடுக்கிறாங்க. திமுக வந்து ஒரு வேட்பாளர் போட்டு ரொம்ப நெருக்கத்துல வந்து தோத்துருக்காங்க. ஒரு 3,000 ஓட்டு தேசம் தோக்குறாங்க, 45.6. இது பெரிய கான்ஸ்டுவன்சி. அதனால தான் இந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஓட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். சரி,
பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3000 ஓட் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ஒரு 1% டிஃப்ரென்ஸு. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் வேட்பாளர் யாசிம் அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட 11,000 ஓட்டு என்ன எடுத்திருக்காங்க. அவங்க 4.8% ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்போனா பாஜக ஓட்டு வந்து முழுமையா இங்க அதிமுக டிரான்ஸ்ஃபர் இல்லை ஒரு ஸ்மால் செக்ஷன் திமுக டிரான்ஸ்ஃபர் இருக்கு. நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு பிரிச்செடுத்திருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணியில் வந்த ஓட்டு எல்லாமே கரெக்டாக திமுகவில் வந்து பக்கா செட்டில் ஆயிடுச்சு. இப்போ இதுல பார்லிமெண்ட் பொசிஷன் இங்க மேட்டுப்பாளையத்துல எப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீலகிரி பார்லிமெண்ட்ல வருது. ஆராசா வந்து இங்க 43.9% இருக்கு. நம்ம நீலகிரி பார்க்கும்போது பார்த்தோம், அங்க நீலகிரி மலைப்பகுதியில் 50% சாலிட் எடுத்து வந்து இப்போ பிளெயின்ஸ்க்கு வந்து அப்படியே 43. ஸோ அது ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் திமுக இங்க கொஞ்சம் பலவீனமா இருக்குன்றதா காட்டுது. எல்முருகன் இங்க 23% இருக்கிறார் பாஜகவில். அப்புறம் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அதிமுக அவங்க வந்து எல்முருகன் அதிகமாக 24% எடுத்துறாரு. பிளெயின்ஸ்ல அதிமுக இருக்க செல்வாக்கு வந்து காட்டுது. நாம் தமிழர் வந்து ஒரு 12,000 ஓட்டு எடுத்து 5.6% எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2021 எடுத்ததை விட ஒரு ஒரு சிறிய வளர்ச்சி நாம் தமிழருக்கு இருக்கு. ஸோ இந்த 23 24 சேர்ந்து 47. அப்படி 47 வந்து கம்ஃபர்டபுளா அங்கே அதிமுக ஜெயிக்கலாம். திமுக வந்து இந்த 43 அவங்க தக்க வைக்க முடியுமா என்பது எனக்கு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா அது பார்லிமெண்ட் ஆராசா வேட்பாளர்ன்ற அந்த பாயிண்ட்ல வந்தது. சட்டமன்ற தொகுதியில வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து எஸ்பி வேலுமணி அவரோட கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது இந்த ஓட்டு தக்க வைக்க முடியுமான்ற சந்தேகம் தான் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த தொகுதி வந்து அதிமுக ஃபேவரபிளா தான் இருக்குன்னு தான் நான் சொல்றேன், இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியை பொறுத்தவரை. அடுத்து சூலூர் சட்டமன்ற தொகுதி. சூலூர் தொகுதி பொறுத்தவரை இது வந்து 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்றாங்க. 2011 எங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிக ஜெயிக்கிறாங்க, தினகரன்றவர். அப்புறம் 16 கனகராஜ்ன்றவர் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் பை எலெக்ஷனும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டி நடந்த 22 தொகுதி பை எலெக்ஷன் இது மிங்கில வச்சு அதுல வந்து விபி கந்தசாமி ஜெயிக்கிறார். அவரே வந்து 21 மீண்டும் ஜெயிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2011 நம்ம ட்ரெண்ட் பார்த்துடலாம். 2011 வந்து தேமுதிகவை சேர்ந்து தினகரன் கண்டெஸ்ட் பண்றாரு. இப்போ கொங்கு நாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் தான் திமுக கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் தினகரன் 52% எடுக்கிறாரு, ஈஸ்வரன் 34%. இந்த பகுதியை பொறுத்து கொங்கு வளார கவுண்டர் ஓட்டு வந்து கொஞ்சம் சூலூர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். மற்ற எல்லா தொகுதியோட கொஞ்சம் டாமினண்டா இருக்கும், 50% எப்படி இருக்கும். ரெண்டாவதா சரி 2016 எப்படி பார்த்தேன்னா திரு கனகராஜ் அதிமுக வேட்பாளர் அவர் வந்து 47.3% அவர் எடுக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் கொடுக்குறாங்க இந்த சீட்டு. காங்கிரஸ் வந்து அது திமுக ஈஸ்வரன் 11 எடுத்ததோட மோசமா எடுத்திருக்காங்க, 30.9% தான். பாஜகவுக்கு வந்து இங்க நல்ல ஒரு 6.3% நல்ல ஒரு ஓட்டு கட்டு 13,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் தேமுதிகவும் தினகரன் ஒரு 13,000 ஓட்டு எடுத்திருக்காரு. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அவங்க வந்து அந்த கொஞ்சம் பிரசன்ஸ் இருக்கு, அவங்க ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இது வந்து 2016 சட்டமன்ற தேர்தலில். 19 இடைத்தேர்தல் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, திமுகவிலேருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி இங்கே ஃபீல் பண்ணாங்க. விபி கந்தசாமி அந்த இடைத்தேர்தல் ரொம்ப குரூஷியல்ன்றதால ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க திமுக. டஃப் ஃபைட்டு கொடுத்து ஒரு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக தோத்துருக்கு. விபி கந்தசாமி வந்து 44.7% எடுத்திருக்காரு. அந்த அது வந்து பார்லிமெண்ட்ல அப்படியே அதிமுக ஃபேவரில் அலை இருந்தப்போ 44.7%. பொங்கலூர் பழனிசாமி வந்து ஒரு 40% ஓட்டு அப்படி எடுத்துட்டாரு. 3வது இடத்துல அமமுக வேட்பாளர் 16,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் பொறுத்தவரை நீங்க வந்து 2016 முதல் தேர்தலில் வந்து அவங்க கிட்டத்தட்ட 3,000 ஓட்டு கிட்ட இருக்கு, 2,800 ஓட்டு எடுத்திருக்காங்க. இடைத்தேர்தலில் 4,300 ஓட்டு எடுத்திருக்காங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் எப்படி பிரதிபலி பார்த்தோம்னா சட்டமன்றத்தில் வந்து விபி கந்தசாமி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண 44 49 போயிடுறாரு. அந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே திமுக வந்து கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் திமுக சின்னத்தில் கண்டெஸ்ட் பண்ண கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் வந்து
நீங்க இதுல இடைத்தேர்தல் எடுத்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியா போய் 16,400 ஓட்டு எடுத்திருக்காங்க. திமுக ஓட்டு கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க நாம் தமிழர். மக்கள் நீதி மையமும் இங்க கமலஹாசன் இங்க கோவை தெற்குல கண்டெஸ்ட் பண்ணா மக்கள் நீதி மையத்துக்கு நல்ல இங்க ஓட்டு கொஞ்சம் வந்திருக்கு. அவர் 12,000 ஓட்டு கிடைச்சிருக்கு, 5%. இதெல்லாம் திமுக போக வேண்டிய ஓட்டு தான். அதெல்லாம் பிரிச்சதால திமுக வந்து ஒரு 36% ஓட்டு வருது. அதிமுக வேட்பாளர் 49% போயிடுறாரு. அடுத்து இதுல வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்ல வந்து இது கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் வருது. அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதி. அதுல வந்து அண்ணாமலை வந்து 31% எடுக்கிறார். திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் அவர் அந்த லோக்கல்ல கொஞ்சம் நல்ல ஓட்டு இருந்து நான் ஒரு 40% கிட்ட வந்துடுறாரு. அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் 21% எடுக்கிறாரு. அப்புறம் நாம் தமிழர் அவங்க வந்து அதே 13,000 அந்த ஓட்டை டீசன்ட் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு சிறிய ஒரு பின்னடைவு இருக்கும் சட்டமன்றத்துக்கு. இது ஏன்னா காரணம் நீங்கள் அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணுறதால அவங்களுக்கு அந்த நியூட்ரல் ஓட்டுஸ் கொஞ்சம் போயிருக்கு. அதில் கூட 13,000 ஓட்டு வந்து ரீட்டைன் பண்ணது வந்து ஒரு நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ஓரளவுக்கு அதிமுக பிஜேபி ஓட் டிரான்ஸ்ஃபர் சுமூகமாக இருந்தாலே ஈஸியாக அவங்க ஜெயிச்சிடலாம். அதிமுக ஓட்டு கேண்டிடேட் போட்டு அண்ணாமலைக்கு வந்து ஓட்டு ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒருவேளை திமுகவுக்கு வந்து அந்த விஜய் கண்டெஸ்ட் பண்ணுற ஓட்டு வந்து அவங்க கொஞ்சம் ஓட்டு பிரிச்சாங்கன்னா அதுக்கு வேணா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கே இந்த தொகுதியில் அதிமுக ஓட்டு போனோம்னா அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் திமுக இந்த பகுதியில் பலவீனமாக இருக்காங்க. அதிமுக இங்கேயும் சுலபமாக ஜெயிச்சிருவாங்க. அது கோவை வடக்கு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை இது 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் பண்ண தொகுதி. இதில் வந்து இந்த 3 தேர்தலுமே அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதிமுக சேர்ந்த மலர்வண்ணன் அவர், அப்புறம் பிஆர்ஜி அருண் 14 ஜெயிக்கிறாரு. அப்புறம் அம்மன் அர்ஜுனன் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அவர் ஸோ 3 தேர்தல் அதிமுக தான் இருக்கு. 2011 ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 11 மலர்வண்ணன் வந்து 60% போயிட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. திமுக வேட்பாளர் வேணுகோபால் வந்து 34.2% எடுக்கிறாரு. அப்புறம் 16 வந்து பிஆர்ஜி அருண் வந்து 41% எடுக்கிறாங்க. அவர் எதிர்த்து போட்டிட்ட மீனலோகுன்ற கேண்டிடேட் வந்து ஒரு நல்ல கேண்டிடேட். அவங்க வந்து இப்போ பகுதி செயலாளர் இங்கே இருக்காங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அவங்க கவுன்சிலராக இருந்து அவங்க ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 40% கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கோயம்புத்தூர்ல 40% எடுத்த திமுக கேண்டிடேட்ஸ் நல்ல கேண்டிடேட்ஸ் தான் அவங்க. அப்புறம் பாஜக அங்கே 8% இங்கே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள அது தனிச்சு போட்டிட்டு தேர்தல் 2016 தேமுதிகக்கு ஒரு 6.5% இருக்கு. நாம் தமிழர் வந்து ஒரு 3,000 ஓட்டு அதிகமாக இருக்கு. இன்னும் அர்பன் சைடுன்றதால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே அவங்க எடுத்தாங்க. 21 என்ன ஆகுதுன்னா இந்த 41 இந்த 8 சேருதான்னு பார்த்தா சேரலை. ஏன்னா அந்த 8ன்றது மாற்றுக்காக வந்த ஓட்டு. அமராஜன் 40% எடுக்கிறாரு. அந்த 8% வந்து அப்படியே மக்கள் நீதி மையம் போயிருக்கு. மக்கள் நீதி மையம் 13% எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் நல்ல வளர்ச்சி காட்டிருக்காங்க 5.5%. திமுக வந்து அந்த மீனா லோகு எடுத்த ஓட்டுல ஆல்மோஸ்ட் சேமா எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஸ்மால் மார்ஜின்ல ஒரு 4,000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து இவங்க அம்மன் அர்ஜுன் ஜெயிக்கிறாரு 2021 பேசிஸ்ல. இப்போ நம்ம இதே ஒருவேளை மக்கள் நீதி மையம் கண்டெஸ்ட் கமலஹாசன் கோவை தெற்கில் நிற்கலன்னா இந்த தொகுதி எல்லாமே கொஞ்சம் ஒரு ஃபேவரபிளா திமுக ஃபேவரபிளா இன்னும் 2,000-3,000 ஓட்டு இன்னும் நெருக்கமாக போயிருக்கும். ஸோ கமலஹாசன் கண்டெஸ்ட் கோவை தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு வந்து இங்கே வந்திருக்கு. அதுக்கு இதே ஒரு சிறந்த உதாரணம். இப்போ நம்ம பார்லிமெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை இந்த பகுதியில் கணபதி ராஜ்குமார் 41% எடுத்திருக்கார். அது 38-39 அந்த ஒரு ரைட் ஓட் மெயின்டைன் பண்ணிட்டார். அண்ணாமலை வந்து 36% வாங்கிட்டாரு. இவர் சிங்கை ராமச்சந்திரன் வந்து 14% தான் எடுக்கிறாரு. அடுத்து நாம் தமிழருக்கு வந்து ஒரு 6.3% அவங்களும் எடுத்திருக்காங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலில் ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நாம் தமிழர் அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ற தேர்தலே காட்டியிருக்கேன்னா அது நிஜமாலே அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ
இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய கன்சர்ன் வந்து பாஜக ஓட்டு வந்து இங்க அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது எனக்கு பெரிய சந்தேகம் தான். ஆல்தோ பிஆர்ஜிஆர் ஒரு நல்ல கேண்டிடேட்டா இருந்தாலும் அவங்க பாஜக ஓட்டு எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அந்த 36 14 50, ஆனா அவர் எடுத்த ஓட்டுல 40 தெரியுது. அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் வந்து எனக்கு அதுல அந்த 36 கரெக்டா ஆகுமா அப்படின்னு தெரியல. திமுக ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டால் ஒரு சின்ன எட்ஜ் அவங்களுக்கு திமுக, ஏன்னா கன்சிஸ்டண்டா அந்த 38 to 41 அந்த ரேஞ்ச் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டு அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா, ஒரு மேபி மீனாலோகுவே திரும்ப கொடுத்தாங்க. மீனாலோகு கொஞ்சம் அந்த பகுதி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பிஆர்ஜி அருண்குமாரும் நல்ல கேண்டிடேட் தான். ஸோ நெக் டு நெக் ஃபைட்டு, சரி அம்மன் அர்ஜுனும் தான் இருக்கு. பிஆர்ஜி அருண் வருது, அம்மன் அர்ஜுன் அவர் நல்ல கேண்டிடேட் தான். ஒரு நெக் டு நெக் ஃபைட்டிங் வர்றது நல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்து கவுண்டம்பாளையம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ்ல இது இருக்கு. நம்ம இப்படி நம்ம ஷோலிங்கர் பார்த்தோமோ அந்த மாதிரி இது ஷோலிங்கருக்கு அப்புறம் இது பெரிய கான்ஸ்டிடுவன்சி. இங்கே என்ன கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டர்ஸ் கிட்ட இருக்காங்க 2021 கணக்குப்படி. மேபி இப்போ 5 லட்சம் தொட்டு இருக்கலாம். இங்க வந்து 11லயே 11, 16, 23 தேர்தலும் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. மற்ற தொகுதியில் அதே ட்ரெண்டு தான். இதுல 11, 16ல விசி ஆறுக்குட்டி, அவர் இப்ப திமுக இருக்காரு, அவர் ஜெயிச்சா. அப்புறம் 21ல பிஆர்ஜி அருண் ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்து 11ல விசி ஆறுக்குட்டி வந்து 63% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காரு. திமுக வேட்பாளர் எதிரில் போட்டிட்டு வேட்பாளர் 30% தான் வாங்குறாங்க. அப்புறமா 16ல என்னன்னா விசி ஆறுக்குட்டி ஒரு 40% தான் இருக்காரு. திமுக வேட்பாளர் பையா கவுண்டர் வந்து அவர் கொஞ்சம் நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்காரு, நல்ல கிளவுட்ல கேண்டிடேட் தான். அவர் 37% அவர் எடுத்திருக்காரு. ஒரு ஸ்மால் மார்ஜின்ல வந்து ஸ்மால்ல இந்த தொகுதியை பொறுத்தவரை பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, பட் ஓட்டு பெருசா இருக்கு. 8000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்காரு. பாஜகவுக்கு இங்க நல்ல ஓட்டு இருக்கு, ஏன்னா கோவையில வந்து அந்த மாற்றுக்கான ஓட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. சிபிஐக்கு வந்து அவங்களும் 16,000 ஓட்டு கொஞ்சம் வச்சிருக்காங்க, அது ரீசன் போட்டு. 21ல இந்த 48 சேரும்போது 48 வராது, 44 தான் வருது. பிஆர்ஜி அருண் வந்து அதிலேயே ஓரளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. திமுக வேட்பாளர் கிருஷ்ணன் வேட்பாளர் விட்டு கொஞ்சம் பெட்டர் ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களும் ஒரு ஸ்மால் மார்ஜின்ல தான் எங்கும் தோத்துருக்காங்க. ஏன்னா பாஜக ஓட்டு பெரிய அளவுக்கு வந்து மக்கள் நீதி மையம் வந்து 23,000 ஓட்டு அப்படி எடுத்துட்டாங்க. இவங்க நாம் தமிழரும் இங்க கலாமணின்னு ஒரு வேட்பாளர் போட்டு அவங்க 17,000 ஓட்டு எடுத்துட்டாங்க, 5.8%. ஸோ இந்த மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் இருந்தால் திமுகவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜ் அவங்களால கொடுக்க முடியல. பிஆர்ஜி அருண் நல்ல கேண்டிடேட், ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. திமுக வந்து இங்க ஒரு பலமான வேட்பாளர் போட்டதான் இங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, பார்லிமெண்ட்ல வந்து அண்ணாமலைக்கு வந்து 33% ஓட்டு இருக்குது. கணபதி ராஜ்குமார் இங்க வந்து இங்கேயும் 41% எடுக்கிறாங்க. அப்புறம் இவர் சிங்கராமன் 16% எடுத்துறாரு. 33, 16 சேரும்போது 49 வரணும். அது வருதா அப்படின்றதுதான் பெரிய கொஸ்டின். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பிஆர்ஜி அருண் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து கணபதி ராஜ்குமார் கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணியிருக்காருங்க, அவங்க அதனால தான் 41% இருக்கு. பட் சட்டமன்றத்தில் கொஞ்சம் ஆன்டி இன்கமிஸ் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் இருக்கும். திமுக 40 தாண்டுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இந்த தொகுதி வந்து பிஆர்ஜி அருணுக்கு ஒரு வாய்ப்பு நான் கொடுத்துட்றேன், கவுண்டம்பாளையம் தொகுதி. அடுத்து தமிழ்நாட்டில் பலரும் பேசப்பட்ட தொகுதி எதுன்னா இந்த கோவை தெற்கு தொகுதி. கடந்த முறை கமலஹாசன் போட்டியிட்ட தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை எப்பவுமே மாற்றுக்கு அப்படின்னு ஓட்டு இருக்கு. இதுலயும் 2008 டிலிமிட்டேஷன் ஃபார்ம் பண்றாங்க. 11, 16ல வந்து அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதிமுக அம்மன் அர்ஜுனன் கோவை வடக்கு ஜெயிச்சு வந்து 16ல இங்க ஜெயிக்கிறாரு. அப்புறம் 21ல வானதி சீனிவாசன் பாஜக வேட்பாளர் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து என்ன, இந்த தொகுதியில பாஜகவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வந்து அந்த கோவை குண்டுபிடி அந்த உக்கடம் பகுதியில கொஞ்சம் இருக்கிறதால கொஞ்சம் அந்த ரிலீஜியஸ் போலரைசேஷன் கொஞ்சம் இருக்கு. அதை வச்சு பாஜக ஹிந்துத்வா ஒர்க் கொஞ்சம் RSS ஒர்க் கொஞ்சம் இருக்கு. அதுல அவங்க வந்து கொஞ்சம் பாஜக கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இதுல வந்து நம்ம 2011 எடுத்து பார்த்தோம்னா, இப்போ வந்து அதிமுக வேட்பாளர் துரைசாமி வந்து 56% எடுக்கிறாங்க. பொங்கலூர் பழனிசாமி வந்து 36.8% தான்.
பாஜக வேட்பாளர் CR நந்தகுமார் வந்து அவங்க 3.6% எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம 2016 தான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இதுல தெரியும். இப்ப அம்மன் அர்ஜுனன் வந்து 38.9% எடுக்கிற அதிமுக வேட்பாளர். திமுக அணியில காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் மயூரா ஜெயக்குமார் அவர் 27.6% எடுத்துறாரு. அடுத்து வானதி சீனிவாசன் வந்து இங்க அவங்க பாஜக தனித்து நிற்கும்போது 33,000 ஓட்டு எடுக்கிறாங்க. 21% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க மாற்றுன்னு நினைக்கிறதுல ஓட்டு கொஞ்சம் பாஜக ஓட்டு தனியாக அவங்க பிரிச்சு கட்டாங்க. 21 என்ன இருக்குன்னா, ஐடியலி இந்த 38, 21 சேரும்போது அவங்க 50% எடுத்துருக்காங்க. பட் அதை எடுக்கல. காரணம் என்னன்னா, அவங்க எடுத்த மாற்றுன்ற ஓட்டு வந்து கமல்ஹாசன் போயிடுச்சு. இதுல வந்து வானதி சீனிவாசன் 34.3% எடுத்துக்கிறது. அதிமுக ஓட்டோட கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்காங்க. கமல்ஹாசன் வந்து 33% எடுத்திருக்காங்க. இவங்க ஓட்டு ஃபுல்லா போயிருக்கு. அதிமுக ஓட்டு வந்திருக்கு. பிளஸ் திமுக ஓட்டும் வராத மாதிரி பார்த்துட்டு மயூரா ஜெயக்குமார் அதே 27% இருக்காரு. ஸோ அதனால வானதி சீனிவாசன் வந்து வெற்றி பெறாங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இது யார் கேண்டிடேட்டு, ஏன்னா இதுல ஒரு மாற்றுன்னு நினைக்கிற ஓட்டு கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அந்த ஓட்டு இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கும்போது பாஜகவோட அந்த ஓட்டுன்னு அதிமுக டிரான்ஸ்ஃபரால அதிமுக ஓட்டு நம்பி தான் இருக்கு. இப்போ நம்ம பார்லிமெண்ட் ரெண்டும் பார்ப்போமே. பார்லிமெண்ட் இப்போ பொறுத்தவரை இங்க வந்து அண்ணாமலை வந்து இங்க 37.7% எடுத்துட்டாரு. சிங்கை ராமச்சந்திரன் வந்து இங்க 13% எடுத்துட்டாரு. கணபதி ராஜ்குமார் 43% எடுத்துறாரு. அப்புறம் நாம் தமிழர் வந்து 4.8% தான். நாம் தமிழர் வந்து 21 தேர்தலே கமல்ஹாசன் போட்டு 4,300 ஓட்டு இருக்கு. 2.7% தான். அதுல 2% கொஞ்சம் கூடுதலா வாங்கியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதுல வந்து திமுக உதயசூரியனே கண்டெஸ்ட் பண்ணா உறுதியை வெற்றி பெறலாம். ஏன்னா பாஜக ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை எக்ஸ்பிளைட் பண்ணி உதயசூரியன் கேண்டிடேட் போட்டாங்கன்னா திமுக வெற்றி பெறலாம். அது யார் அந்த கேண்டிடேட் எங்க வந்து பிடிக்கிறாங்கன்றதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பிளான்ஸா போயிட்டு இருக்கு நான் கேட்டேன். பட் அதை வெளிப்படையே சொல்ல முடியாது. ஸோ திமுக இந்த கோவை தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுச்சுன்னா திமுக வெற்றி பெறலாம். இப்ப மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்குது. அப்படி இருக்கும்போது மீண்டும் வந்து அவங்க வந்து மக்கள் நீதி மையம்ல யார் இருக்காங்க? கமல்ஹாசன் ராஜ்யசபா போயிட்டாரு. இப்ப அப்போ ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்குவாங்க. ரெண்டு சீட் அங்க உதயசூரன் நின்னுங்கன்னு சொல்லி வாங்குவாங்க. கோவை தெற்குல எல்லாம் வாங்க மாட்டாங்க. கோவை தெற்குல வந்து மகேந்திரன்னாரு. மகேந்திரனுக்கு எங்க சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது கோயத்தூர்ல ஆக்சுவலி மகேந்திரன் நிற்க வேண்டியது. அவர் சிங்கானூர் போயிட்டு கமல்ஹாசன் நிற்க வச்சாரு. அவருக்கு மகேந்திரன் வந்து கோவை மாவட்டத்தை பார்த்துருந்தாரு. மகேந்திரன் கூட நிற்கலாம். ஸோ ஒரு நல்ல வேட்பாளர் திமுக ஃபீட் பண்ணா கோவை தெற்குல வெற்றி பெறலாம். அடுத்து இந்த சிங்காநல்லூர் தொகுதி என்றது கோவையின் மைய பகுதி. இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லாம் இந்த ஏரியாக்குள்ள வரும். ஸோ இங்க வந்து இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது வந்து கம்யூனிஸ்ட் பெல்ட். கோவை சிட்டிக்குள்ள காங்கிரஸ் அப்படி இருக்கும் அது ஆரம்ப காலத்துல. ஸோ திமுக பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் கிடையாது. இங்க ஃபர்ஸ்ட் டைமே திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் என்பது ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பிரஜா சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதிமுக முதல் முறை எப்ப ஜெயிக்கிறாங்கன்னா இங்க வந்து 91 ஜெயிக்கிறாங்க. அப்புறம் திமுக வந்து இங்க 96 ஜெயிக்கிறாங்க. 2016 திமுக ஜெயிக்கிறாங்க. இங்க வந்து 2001, 6, 11 அதிமுக இங்க ஜெயிச்சுட்டு வராங்க. இப்போ 21 மீண்டும் அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஓகே, போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரஜா சோசியலிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சுட்டு வராங்க. திமுக ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே இவங்க வந்து 1980 ஜெயிக்கிறாங்க. அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது. அதுக்கப்புறம் 96 ஜெயிக்கிறாங்க. இடைப்பட்ட காலத்துல அதிமுக கூட்டணி கட்சி ஜெயிக்கிறாங்க. அதிமுக முதல் தேர்தல் எப்ப ஜெயிக்கிறாங்க? 89 ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 91 ஜெயிக்கிறாங்க. மன்னிக்கணும், அதிமுக ஃபர்ஸ்ட் எலெக்ஷனே வந்து 91 ஜெயிக்கிறாங்க. 89 திமுக ஜெயிக்கிறாங்க. 91 அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதன் பிறகு 96 தோல்வி அடைகிறாங்க. 2001 கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிக்க அதிமுக வந்து. அப்புறம் 6, 11 அதிமுக மீண்டும் ஜெயிக்கிறாங்க. 16 திமுக இப்ப சிங்கானூர் கார்த்திக் அவர் ஜெயிக்கிறாரு. இப்போ 21
21 மெயின்னா அந்த ஓட் ஸ்பிளிட். நான் இப்போ கோவை தெற்கு சொன்னல, இவர் மகேந்திரன் இங்க என்ன கோவை தெற்கு நிற்க வேண்டியவர் இங்க வந்து நின்னாரு. அவர் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணதால அந்த அரசுக்கு எதிரான வாக்குகள் திமுக முழுசா இந்த வரல. அதுல ஓட் ஸ்பிளிட் ஆயிட்டு அதிமுக ஜெயிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 11 நம்பர்லேருந்தே போயிடலாம். 11ல் அதிமுக சேர்ந்த சின்னசாமி ஆர் வந்து இங்க எடுத்து 90,000 ஓட்டு போட்டு 56% ஓட்டு எடுத்திருக்காரு. மயூரா ஜெயக்குமார் வந்து 55,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 34.7% இருக்கிறாரு. அடுத்து 2016 என்னன்னா சிங்காநல்லூர் கார்த்திக், அவர் தான் 2016 திமுக ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ இந்த கோயிலுக்குள்ள, இந்த கோவில்பட்டி டிஸ்ட்ரிக்ட்ல. அவர் வந்து 40% எடுத்துட்டாரு. 2000 அதிமுக சிங்கமுத்து 37.2% எடுக்கிறாரு. பாஜகவுக்கு வந்து ஒரு 8.8% இருக்கு, பாஜகவுக்கு ஓட்டு இருக்கு. நாம் தமிழர் ஒரு 4300 ஓட்டு இருக்காங்க. அப்புறம் மக்கள் நீதி மையம் வந்து ஒரு மக்கள் நீதி மையம் மதிமுக, அதாவது மக்கள் நல கூட்டணியில 16,000 ஓட்டு மதிமுக எடுக்கிறாங்க. அவங்க ஒரு 5.8% எடுக்கிறாங்க. ஸோ ஐடியலி இந்த 5.8 40க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும், 8.37க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். அது ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா 21 பார்த்தோம்னா அதிமுகவுக்கு சிறிய அளவுக்கு இறங்கிய கொஞ்சம் இருக்கு. திமுகவுக்கு வந்து சுத்தமா ஓட்டு வரல. என்ன திமுக ஓட்டோடு சேர்த்து அந்த மதிமுக ஓட்டு, அந்த மதிமுக ஓட்டு அப்படியே திமுக ஓட்டுல ஒரு பகுதியும் சேர்த்து மதிமுக ஓட்டு அப்படியே மக்கள் நீதி மையம் போயிடுச்சு. அந்த மகேந்திரன் கண்டஸ்பர் அவர் வந்து 36,000 ஓட்டு எடுத்து 18% டெபாசிட் வாங்குற அளவுக்கு ஓட்டு எடுத்திருக்காரு. நாம் தமிழர் வந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால நாம் தமிழர் வந்து இங்க பெருசா growth காட்ட முடியல. அவங்க 8,300 ஓட்டு, மற்ற தொகுதியில 8,300 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட வாக்கு இந்த சிங்கநல்லூர் கார்த்திக் தூக்குறாரு. அதிமுக சேர்ந்து ஜெயராமன் வந்து அந்த அதிமுக பேஸ் வீட்டு போட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இதுல வந்து பார்லிமெண்ட் பொசிஷன் என்னன்னா சிங்கை ராமச்சந்திரனோட சொந்த தொகுதி இது. இதுல வந்து அண்ணாமலை வந்து 34% இங்க எடுக்கிறாரு. சிங்கை ராமச்சந்திரன் வந்து 16%. அப்புறம் கணபதி ராஜ்குமார் இங்கேயும் 42% இப்படி எடுத்திருக்காரு. என்டிகேக்கு வந்து 5.5%. அது சட்டமன்ற தேர்தலில் ஒரு சிறிய வளர்ச்சி என்டிகேக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து இதுலயும் ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன, அந்த அதிமுக பிஜேபி ஓட் டிரான்ஸ்ஃபர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டைட்டான ஃபைட் கான்ஸ்டிடுவன்சியா இருக்கும். சிங்காநல்லூர் கார்த்திக் தான் மீண்டும் ஃபைட் பண்ணுவாரு. கணபதி ராஜ்குமாருக்கே இதுன்றதால கார்த்திக் எந்த அளவுக்கு அந்த 42 தாண்டுவாங்கன்னு தெரியல. அதிமுகவுக்கு வந்து அந்த ஓரளவு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு வந்துருவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இதுல வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்டு. நான் அதிமுகவுக்கு இங்க ஒரு எட்ஜ் கொடுக்குறேன். அடுத்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பத்தி நம்ம ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. எஸ்பி வேலுமணியோட தொகுதி. அவர் வந்து 2011 அவர் தான் இங்க ஜெயிச்சுட்டு வர்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் டிஎம்கே பாசிட்டிவா ஷேப்லஷே திமுக அதிமுக மாறி ஜெயிச்சுட்டு இருக்கு இந்த பகுதி. 67, 71 திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77 தொடர்ந்து 3 தேர்தல் அதிமுக, 89 திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட், 91 அதிமுக, 96 திமுக, அப்புறம் 2006 மீண்டும் திமுக. இப்போ திமுக அதிமுக மாறி ஜெயிச்சுட்டு வந்தாங்க. 11க்கு அப்புறம் இவர் வேலுமணி இங்க தொடர் வெட்டியில உட்காந்துட்டார். ஸோ 11லேருந்து வருவோம் வேலுமணி பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா 11லயே வேலுமணி வந்து 60% தாண்டிட்டாரு. 2வது அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு இங்க சான்ஸே கொடுக்கல. 16ல் என்னன்னா அப்பவும் 50% மெயின்டைன் பண்றாரு. இதுல இந்த மாதிரி திமுக கண்டஸ்ட் பண்ணாம மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு இருக்கு. பட் அந்த முஸ்லிம்ஸே தனக்கு ஓட்டு போடுற அளவுக்கு வச்சிருக்காரு. ஸோ அவர் அதுலயும் ஒரு 55% எடுத்தாரு. 21ல் என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன இப்பவும் 50% மேல கன்சிஸ்டன்ட் எடுத்திருக்காரு. திமுக வேட்பாளர் இந்த கார்த்திகேய சிவசேனா அவர் வந்து 35% எடுத்திருக்காரு. மக்கள் நீதி மையம்க்கு இங்க கமலாசனங்கிறதுனால இங்க டீசென்ட் சார்ந்த ஓட்டு கிடைச்சது, 16,000 ஓட்டு கிடைச்சிருக்கு. நாம் தமிழருக்கு வந்து இங்க பெருசா நாம் தமிழர் வந்து 2016 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து 2,400 ஓட்டு எடுத்திருக்காங்க.
இங்க வந்து 8,000 சொச்சம் ஓட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ எஸ்பி வேலுமணி ஓரளவு நாம் தமிழர் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இந்த தொகுதியை பொறுத்தவரை. இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்ம ரொம்ப நான் சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி தான் ஃபைட்டிங் கேண்டிடேட் கூட யாரும் கிடையாது திமுகல. தொண்டமுத்தூர்ல 24ல வந்து எப்படி திமுக 24ல திமுக லீடு வந்திருக்கு. திமுக 43% எடுத்து வந்திருக்கு. 2வது இடத்துல பாஜக, 3வது இடத்துல அதிமுக, 3வது இடத்துல பாஜக. அது ஒரு ஸ்மால் இந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டே இருக்கு. பட் இந்த 2024 நம்பர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். எஸ்பி வேலுமணி நிக்கிறதுனா ஓவர்வெல்மிங்கா எல்லா செக்ஷன்ஸ் ஓட்டு போடுவாங்க. அதுலயே அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கிடைச்சு வந்துடும் தான் நினைக்கிறேன். அடுத்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. இங்க வந்து திமுக கொஞ்சம் பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. 67-71 திமுக சேர்ந்த கண்ணப்பன் அவர் எங்க வெற்றி பெற்றிருக்காரு. அவர் அதிமுக வந்தவொடனே அதிமுக தொடர் வெற்றி இருக்காங்க. திமுக மீண்டும் 89 ஜெயிக்கிறாங்க. 91 அதிமுக, 96 திமுக. பட் 96க்கு அப்புறம் தொடர் வெற்றியில அதிமுக இருந்திருக்கு. அதிமுக சேர்ந்த எஸ் தாமோதரன் அவர் வந்து 2001 to 16 அவதரிச்சு, அப்புறம் 21 மீண்டும் அவதரிச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து 2011 எப்படி பொசிஷன் போயிருக்குன்னு பார்க்கணும். 11 தாமோதரன் வந்து 56% எடுத்துட்டாரு. திமுக சேர்ந்த கண்ணப்பன் வந்து கண்டஸ்ட் பண்ணி 38% ஒரு ஓட்டு வருது. பாஜகவுக்கு ஒரு 4,800 ஓட்டு இருக்கு. 14 என்ன ஆகுதுன்னா, இதே சண்முகம் அதிமுக கண்டஸ்ட் பண்ணி 42.8% எடுத்திருக்காரு. திமுக இப்ப குறிஞ்சி பிரபாகரன் வந்து ஒரு ஸ்மால் மார்ஜின்ல 2000 ஓட்டு வித்தியாசத்துல 2000 ஓட்டோட கம்மியா ஓட்டு வித்தியாசத்தை தோத்துருக்காரு. பாஜகவுக்கு வந்து இங்க நல்ல வளர்ச்சி 4,500 ஓட்டு இருந்தாங்க. 11,000 ஓட்டு மேல அவங்க பாஜகவுக்கு போயிடுச்சு. அப்புறம் நாம் தமிழர் முதல் தேர்தலில் வந்து 2,000 ஓட்டு கம்மியா இங்க எடுத்திருக்காங்க. மதிமுகவுக்கு வந்து 16ல வந்து மக்கள் நல கூட்டணியிலே பெருசா அங்க ஓட்டு வரல. ஸோ இப்போ இந்த 42-5 நம்ம 21 சேர்ந்துருக்குன்னா பெருசா சேரல. தாமோதரன் வந்து 44% ஓட்டு எடுத்திருக்காரு. மீண்டும் குறிஞ்சி பிரபாகரன் வந்து ஒரு ஸ்மால் மார்ஜின்ல தோத்துருக்காரு, 43.6%. மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 13,000 ஓட்டு வந்திருக்கு. ஒருவேளை மக்கள் நீதி மையம் அந்த ஓட்டு ஒழுங்கா இல்லைன்னா அதுல திமுக ஜெயிச்சிருப்பாங்க. நாம் தமிழரும் இங்க ஒரு 4.9% ஓட்டு எடுத்திருக்காங்க. 10,000 ஓட்டு மேல. வந்து இந்த தொகுதியில் பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து பொள்ளாச்சி பார்லிமெண்ட்ல வரும். திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வந்து 45% ஓட்டு எடுத்துடுறாரு. அதிமுக வேட்பாளர் 21%, பாஜக வேட்பாளர் 25% எடுத்துடுறாரு. நாம் தமிழருக்கு வந்து பெருசா அந்த சட்டமன்றத்துல இருந்து பெருசா வர முடியல. அந்த 12,000-13,000 ரேஞ்சில் அவங்களும் இருக்காங்க. 5.9% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக பாஜக ஓட் டிரான்ஸ்பர் எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்தா இருக்கு. அதிமுக வந்து பாஜகவோட அதிகமா ஓட்டு இங்க எடுக்கல. பாஜக தான் எடுத்து. பாஜக 25% எடுத்துக்க, அதிமுக 20% எடுக்கின்ற போது இந்த ஓட் டிரான்ஸ்பர் இஷ்யூஸ் தான் இங்க மெயினா டிட்டர்மினிங்கா இருக்கும். தாமோதரன் நல்ல கேண்டிடேட் இருந்தாலும் ஓட் டிரான்ஸ்பரிங் அதுக்கு எப்படி சென்டர் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்றதெல்லாம், ஐ மீன் பிஜேபி அதை ரியாக்ட் பண்றாங்கன்றதெல்லாம் இப்ப பார்க்கணும். என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்டு. அநேகமா திமுக இன்னும் குறிஞ்சி பிரபாகரன் போட்டியிட வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் நான் இங்க கொடுக்குறேன். பொள்ளாச்சி, இந்த பொள்ளாச்சி தொகுதி இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே சீட்டு. திமுக அந்த எஸ்டாப்ளிஷ் ஆன புதுசுல 67-71 ஜெயிச்சுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அதிமுக வசம் தான் இருக்கு. அதிமுக வந்து ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு விதமான கேண்டிடேட் போட்டு ஜெயிக்கிறாங்க. உதாரணத்துக்கு எம்பி ராமலிங்கம் கேண்டிடேட் 84-89 போட்டு ஜெயிக்கிறாங்க. அப்புறம் விபி சந்திரசேகர் வந்து 89-91 அப்படின்னு. ஸோ 2 தேர்தலுக்கு ஒரு வாட்டி கேண்டிடேட் மாதிரியா இருக்காங்க. இடையில 96 மட்டும் தான் திமுக அந்த அலையில ஜெயிச்சிருக்கு. மற்றபடி இது ஃபுல்லாவே அதிமுக வசமாக இருந்த இடம் தான் இது. திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, முன்னாள் துணை சபாநாயகர். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா 2011 பொசிஷன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அதிமுக சேர்ந்த முத்துக்கருப்புசாமி 57% எடுக்கிறாரு. கொங்குநாடு மக்கள் கட்சி வேட்பாளர் வந்து 56% தான் எடுக்கிறாங்க. அடுத்து 16ல என்ன ஆகுதுன்னா, பொள்ளாச்சி ஜெயராமன் 46% ஓட்டு ஜெயிக்கிறார். திமுகவை சேர்ந்த தமிழ்மணி வேட்பாளர் வந்து அவர் 38.6% தான் அவர் எடுக்கிறாரு.
ஓகே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து 4.5% எடுக்கிறாங்க. பாஜகவுக்கு வந்து இங்க ஒரு 5000 ஓட்டு இருக்கு, 3.1% பாஜக எடுக்கிறாங்க. நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 1300 ஓட்டு எடுக்கிறாங்க. இப்போ 23ல வந்து இந்த பாஜக ஓட்டு இவர் பொள்ளாச்சி ஜெயராமன் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். 3.1 46.5 merge ஆகுதான்னு பார்த்தா ஆகல. பொள்ளாச்சி ஜெயராமன் 16ல எடுத்ததுல கொஞ்சம் குறைவா எடுத்திருக்காரு. திமுக ஒரு வேட்பாளர் வரதராஜன் வேட்பாளர் போட்டு கொஞ்சம் ஃபைட் ரொம்ப க்ளோஸா கொடுத்துருக்காங்க. 2000 ஓட்டு வித்தியாசத்துல திமுக கொடுத்துருக்காங்க. மக்கள் நீதி மையம் அந்த கமலஹாசன் அங்க போட்டிட்ட எஃபெக்ட்ல இன்னும் இங்கேயும் கொஞ்சம் 7000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மக்கள் நீதி மையம் எங்கெங்க அதிகம் ஓட்டு எடுத்திருக்காங்கன்னா அங்கெல்லாம் விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதான் நான் மக்கள் நீதி சொல்லிட்டு இருக்கேன். நாம் தமிழரும் இங்க ஒரு 6400 ஓட்டு எடுத்திருக்காங்க. 1500 1400. மற்ற பகுதியில் இருந்த அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஜம்ப் மாதிரி இங்க ஒரு மீடியம் மெசேஜ் தான். இந்த கோர் கொங்கு ஏரியாஸ்ல கொஞ்சம் இப்படிதான் இருக்கு. இதுல பார்லிமெண்ட்ல இது பொள்ளாச்சி பார்லிமெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தானா திமுக சேர்ந்த ஈஸ்வரசாமி வந்து 44.8% எடுக்கிறார். ஏறத்தாழ அதே ஓட்டு தான் வந்திருக்கு. அதிமுக சேர்ந்த கார்த்திகேயன் 26%. இவர் பாஜக வசந்தன் ராஜா அது 22%. நாம் தமிழர் வந்து கொஞ்சம் 6000 வந்திருக்கு. அந்த 8% பிராக்கெட்ல அவரும் 4.8% பிராக்கெட்ல இருக்காரு. ஸ்டேட் ஆவரேஜ் இங்க ரொம்பவே கம்மி. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக வந்து இவங்க 44-43 தான் சேச்சுரேட் ஓட்டே இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக பிஜேபி 100% ஓட் டிரான்ஸ்ஃபர் பொள்ளாச்சி ஜெயராமன் கொண்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அதனால பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு நல்லாவே இப்போ ஸ்ட்ராங் பொசிஷனா இருக்குது. இந்த தொகுதி வந்து அதிமுக ஃபேவரபிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதியா வால்பாறை தொகுதி. இந்த வால்பாறை வந்து ஒரு தனி தொகுதி. இதுவும் கொஞ்சம் அந்த ஹில் ரேஜ் மலை பகுதிகள் கொஞ்சம் இருக்கிற தொகுதி இதுலயே வந்து பார்த்தோம்னா இங்க திமுக அதிமுக காங்கிரஸ் கொஞ்சம் மாறி மாறி ஜெயிக்கக்கூடிய ட்ரெண்டு தான் இருக்கு. திமுக வந்து 77ல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போதே இங்க ஜெயிச்சிருக்காங்க. சரி, திமுக வந்து ஃபர்ஸ்ட் டைம் 71ல ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77ல அதிமுக வரும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த வால்பாறை தனி தொகுதி. வால்பாறை வந்து இந்த பொள்ளாச்சி தாண்டின அந்த வால்பாறை மலையில இருக்க பகுதிகளில் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா கொஞ்சம் இருக்க ஏரியாஸ் இது கொஞ்சம் ரிமோட்டான தொகுதி தான். இங்க வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இருந்திருக்கு. இப்போ 71ல தான் திமுக முடிக்கணும். 67ல ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. 67 75 ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அதிமுக 77ல ஜெயிக்கிறாங்க. 80ல மீண்டும் திமுக கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. 80ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 84ல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 89ல அந்த திமுக வெற்றி பெற தேர்தலில் கூட அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 91ல சொல்லவே தேவையில்ல. 96ல திமுக ஒரு 71க்கு பிறகு ஒரு வெற்றியை எங்க பாக்குறாங்க. அப்புறம் 2001 அதிமுக அணி தொடர் வெற்றியில இங்க இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஏரியா. இதுல வந்து என்னன்னா 2011 நம்ம பார்ப்போம். 11ல வந்து எங்க சிபிஐ வேட்பாளர் ஆறுமுகம் வந்து அதிமுக ஜெயிக்கிறாங்க. 50% கிட்ட ஓட்டு எடுக்கிறாரு. அப்ப காங்கிரஸ் வேட்பாளர் கோவை தங்கம் வந்து 46.4% தான் எடுக்காங்க 2011ல. அப்புறம் 2016ல என்னன்னா அதிமுக வேட்பாளர் அந்த 49ல இருந்து ஒரு 1% குறைவா எடுத்திருக்காரு. திமுகவே கண்டெஸ்ட் பண்றதால நீங்க வந்து கோவை தங்கம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச கேண்டிடேட் லோக்கல். அவர் ஓட்டு எடுக்கல. 42% அப்படி எடுக்கிறாங்க. அப்புறம் சிபிஐக்கு வந்து இங்க ஒரு 3000 ஓட்டு அவங்க எடுக்கிறாங்க. பிஜேபிக்கு இங்க பெருசா 2500 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. நாம் தமிழர் 1000 ஓட்டு தான் எடுக்கிறாங்க 2016ல. 21ல என்ன ஆகுதுன்னா 21ல அதிமுக அமுல் கந்தசாமி வந்து அந்த 50% ஓட்டு அவரு கொஞ்சம் எடுத்துறாரு. அந்த சிபிஐ 11ல எடுத்த ஓட்டு இங்க எடுத்துறாரு. எதிரில் போட்டியிட்ட ஆறுமுகம் சிபிஐ வேட்பாளர் வந்து அவர் 40.9% எடுக்கிறாரு. நாம் தமிழருக்கு வந்து இங்க நல்ல ஜம்ப் 1030 ஓட்டுல இருந்து 7600 ஓட்டு வரைக்கும் ஜம்ப் ஆயிருக்காரு. மக்கள் நீதி மையத்துக்கு இங்க 3300 ஓட்டு அப்படி எடுத்திருக்கு.
ஸோ இந்த நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் இங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பலவீனப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஜய் வருகையால் ஸோ விஜய் இங்க வந்து நாம் தமிழர் ஓட்டு டேமேஜ் பண்ணா, திமுக ஓட்டு டேமேஜ் பண்ணா, அதிமுக தொடர்ந்து 3 தேர்தல் 48% மெயின்டைன் பண்றது அதிமுகவுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அமுல் கந்தசாமி வந்து சமீபத்தில் இறந்தாரு. ஸோ புது வேட்பாளர் தான் போடுவாங்க. என்னை பொறுத்தவரை இந்த வால்பாறை தொகுதி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு அதிமுகவுக்கு. திமுக ஆல்தோ அவங்க வந்து இப்போ கோவை தங்கம் திமுக செஞ்சார், கோவை தங்கம் சீட்டு கொடுத்தா கூட பெரிய இது பண்ண முடியாது, ஸ்மால் மார்ஜின்ல இவர் அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். யார் போட்டிடுறாங்க, ஏன்னா அதிமுக ஸ்ட்ரக்சர்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. 2021 தேர்தலில் 10க்கு 10 அதிமுக கூட்டணி அப்படியே கைப்பற்றுறாங்க. 2026லும் இது நீடிக்குமா என்று பார்த்தால் இல்லை. சில கள நிலவரங்கள் வந்து திமுகவிற்கு ஆதரவா செல்கிறது. அது என்னென்ன தொகுதிகள்னு பார்த்தோம்னா, கோவை வடக்கு இந்த முறை திமுகவுக்கு ஒரு எட்ஜி கொடுத்துருக்கீங்க. கோவை தெற்கு இதற்கு முன்பாக கமல்ஹாசன் அவர் வந்து ஒரு லீடிங் எடுத்த அந்த தொகுதியுமே திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்கீங்க. கிணத்துக்கடவு தொகுதியும் வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்குது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.